பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ராஜு இருந்துட்டு நேரா பாண்டியன் கிட்ட போய் பேசுறாரு. பாண்டியன் கிட்ட போயிட்டு, "மாமா நான் ஒரு விஷயம் சொல்றேன். அத நீங்க கோவப்படாம கேட்கணும். என்னம்மா விஷயம்? முதல்ல சொல்லு. அதுக்கப்புறம் கோவப்படலாமா வேண்டாமான்னு நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. "இல்ல மாமா, கதிரோட விஷயமா தான் பேசுறேன். கதிர் வந்து லோனுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது தெரிஞ்சுட்டு தானே நானே அவனுக்கு கையெழுத்து போட்டு லோனை வாங்கி கொடுக்கறதா சொன்னேன். ஆனால் அவன் தானே என் பேச்சை கேட்க மாட்டேன்றா. இல்லை மாமா, நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்கள, அது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவரை ஃப்ரீயாக விடணும், எல்லாம் நானே பார்த்துக்கணுன்னு தான் நினைக்கிறாரு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் தான் அவருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, நீ இவ்வளோ தூரம் பேசுகிற, அதனால் நான் அவனுக்கு கூட காலையில் லோன் விஷயமா பேங்க்கு போகிறேன், அவனை ரெடியாக இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் கதிரை சமாதானம் பண்ணி ராஜி வந்து பாண்டியன் கூட அனுப்பி விடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சக்திவேல் வந்து அந்த பேங்க்கு போகிறாங்க. அங்கே பாண்டியனும் கதிரும் போய் மேனேஜர்கிட்ட பேசுகிற விஷயத்த வந்து கேட்டுறாரு. கேட்ட உடனே அந்த ஆஃபீஸர் சக்திவேலுக்கு தெரிஞ்சதுனால இவங்க 2 பேருக்கு நீ லோன் கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லோன் எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் ஷூரிட்டி கையெழுத்து இது போதாது, இன்னும் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ காரணம் சொல்லி லோனை வந்து தரவிடாம பார்த்துக்கிறாங்க. சக்திவேல் அங்கே இருக்கிறத பாண்டியன் வந்து பார்த்துடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் என்ன மாதிரி டெஸ்ட் வரப்போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.